சூப்பரா இருந்துச்சு. ஃபயர் படத்துக்கு தான் வந்திருந்தோம். படம் ரொம்ப சூப்பரா இருக்கு. சூப்பரா இருக்கிற படம். உண்மையிலேயே பயமா இருந்துச்சுண்ணா. ஃபயர் விட்டாருண்ணே. சூப்பரா இருந்துச்சு. என்ன சொல்லியிருக்காங்க, என்ன கன்வே பண்ண வந்திருக்காங்க? உமன்ஸ் பத்தி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ உமன் சேஃப்டியா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல்லாருமே பார்க்கலாம். கண்டிப்பா எல்லாரும் வந்து பாருங்க. ஃபயர் படத்துக்கு தான் வந்திருந்தோம். படம் ரொம்ப சூப்பரா இருக்கு. என்ன பிடிச்சிருந்தது, என்ன சொல்ல வந்திருக்காங்க? பாலாவோட ஆக்டிங் தான். பொண்ணுங்களை எல்லாமே வந்து கெடுக்குறாங்களா, இந்த இதுல பொண்ணுங்க எப்படி இருக்கணும் அப்படின்றத கத்து கொடுக்கறதுக்கு தான் இந்த படம் ரொம்ப சூப்பரா இருக்கு. பாலான ஆக்டிங் தான் ரொம்ப சூப்பரா இருக்கு. சூப்பரா இருக்கிற படம். என்ன பிடிச்சிருந்தது? கடைசியில் அந்த ட்விஸ்ட் தான் ரொம்ப அழகா இருந்தது. எப்படின்னா அவர் தான் கொலை பண்ணிப்பாரு தெரியாமலே அந்த ட்விஸ்ட் வந்து காட்டியிருந்தாங்க. ஸோ சூப்பராக இருந்தது. மெசேஜ் எப்படி கன்வே ஆயிருக்கு? நல்லா புரியுற மாதிரி தான். கடைசியில் வந்து இப்போ என்னென்னா அதான் பொண்ணுங்கள்லாம் இப்போ எப்படி இருக்காங்க, என்ன மாதிரி இதுவெல்லாம் இது பண்ணுறாங்க. ஸோ அதை வந்து கரெக்டாக அந்த படத்தில் காமிச்சிருக்காங்க. ஸோ நம்ம எல்லாருக்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும், யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு தெரிஞ்சிருக்கணும். அதுதான் நல்லா இருந்தது. ஃபர்ஸ்ட் மூவிலேருந்து செகண்ட் மூவிக்கு இட்ஸ் அ வெரி குட் ஒன். ஆக்சுவலாக ஒரு த்ரில்லர் சப்ஜெக்டாக எடுத்திருக்காங்க. ஒரு கிளாமரஸ் த்ரில்லர் சப்ஜெக்டாக எடுத்திருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் நல்ல ஸ்கோப் இருக்குது அவருக்கு. ஸோ பேசிக்கலாக ஆக்டராக ஒரு நெக்ஸ்ட் அப்கிரேட், அவ்வளவுதான். மூவி வந்து லாஸ்ட் வீக் ரிலீஸ் ஆகி இப்போ செகண்ட் வீக் சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கு. சோ தியேட்டர்ல உங்க ஆடியன்ஸ்லாம் எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் இருந்தது, கூட்டம்லாம் எப்படி இருந்துச்சு? ரெஸ்பான்ஸ் ஆக்சுவலி நாங்க லாஸ்ட் டைம் வா வரலாமா ஷோ படத்துக்கு வரும்போது ஃபர்ஸ்ட் டே எப்படி இருந்ததோ இப்போ செகண்ட் வீக்கும் அப்படிதான் இருக்கு. தட்ஸ் த growth that he has in this second project. So hopefully third project இன்னும் அதிகமா எக்ஸ்பெக்ட் பண்றோம். வெரி ஹாப்பி. உண்மையிலேயே பயமா இருந்துச்சுண்ணா. உண்மையிலே என்ன பிடிச்சிருக்கு? பிடிச்சிருக்குன்னா பாலானோட ஆக்டிங் நல்லா இருக்கு. ஒரு வேற லெவல் பண்ணிருக்காரு. ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலே ஜிஎஸ்கே சாரோட நல்லா இருந்துச்சு. லாஸ்ட்ல அவர் தான் கொடுக்குறது. ஓவரால் மெசேஜ் ஓகே தானா? என்ன சொல்லியிருக்காங்க அந்த மெசேஜ்லாம்? மெசேஜ் கரெக்டான மெசேஜ்ண்ணே. ஆனால் என் தலைவன் பாலானந்த் தான் மாஸ் காட்டாரு. பட் இருந்தாலும் அந்த கிளைமேக்ஸ் செம்மையா இருக்குண்ணே. அந்த இல்ல எதிர்பார்க்கலாம் அந்த அளவுக்கு. சரி, ஒரு அந்த மறுபடியும் முடிஞ்சிடும் கதை அப்படின்னு நினைச்சிட்டேன். ஆனால் கிளைமேக்ஸ் ஒரு பேக்ரவுண்ட் ஒரு வாய்ஸ் ஒன்று வரும், பர்ஃபெக்டா இருக்கும். அப்படி சான்ஸே இல்லை. பாலானா தான் தமிழ்நாட்டோட ஜானி சின்ஸ். அடுத்த ஜானி சின்ஸ் அண்ணா தான். அண்ணா மாஸ் காட்டுவாருங்க. அந்த மாதிரி அந்த போலீஸ் நினைச்சார்ல அவர்லாம் மீசிங்ல அவர்லாம் மாஸ் காட்டாரு. மாஸ்னா மாஸ் அந்த மாதிரி மாஸ் காட்டாரு. செம்ம படம், வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். ஃபேமிலி கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனால் இந்த வீட்டில் ஃப்ரீடம் கொடுத்து பண்ணுற பார்ப்பாங்கள்ல, அவங்களாம் வந்து பார்க்கலாம். ஆனால் மற்றபடி யாரும் பார்க்க முடியுமே இருக்காது. தேங்க்யூண்ணா. விமனை பத்தி அவேர்னஸ் கிரியேட் பண்றதுக்காக இது பண்ணியிருக்காங்க. இந்த மூவி நான் எடுத்திருக்காங்க. கொஞ்சம் வல்கரா தான் இருக்கு. கிட்ஸ் பார்க்குற மாதிரி இல்லை, அவ்வளோ அடல்ட் பார்க்குற மாதிரி தான் இருக்கு மூவி. கிளைமேக்ஸ் செமையா இருந்துச்சு. இவர் தான் அதை கொண்டு இருப்பாருன்னு ஐடியாவே கிடையாது. அந்த மாதிரி இருந்துச்சு. ட்விஸ்ட் மேலே ட்விஸ்டா இருந்துச்சு. இல்லை, எனக்கு கிளைமேக்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எப்படி சொல்றது, படம் நல்லா இருந்தது. ஆனால் ஸ்டார்டிங்கை விட கிளைமேக்ஸ் இவர் தான் இது பண்ணியிருப்பாரான்னு எனக்கு தோணலை. ஆனால் நல்லா இருந்தது.